4 ohm resistor A connected in series to 6 ohm resistor B and 2 volt battery. The potential drop across A and B are respective சொல்றாங்க. இது என்ன நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? அதாவது சீரியஸ்ல வந்து கனெக்ட் பண்ணவே சீரியஸ்ல கனெக்ட் பண்ணவே என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் வந்து சேமா இருக்கும். சீரியஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த சர்க்யூட்ல கரண்ட் வந்து சேமா இருக்கும். வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொன்னா பாத்தீங்களா, அதே தான் அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். நான் முதல் என்ன பண்ணுவேன்னா, அவங்க கேட்ட கேள்வி வந்து என்ன பொட்டன்ஷியல் ஆஃப் ரெண்டுக்கும் கேட்டிருக்காங்க, ஏஎன்பில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், V IR தான் வந்து அப்ளை பண்ண போறோம். அதாவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த ஐக்கானதை வந்து ஈக்குவலன் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஐ வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டோட்டல் வந்துன்னா ஆர் வந்துன்னு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு என்ன பண்ண முடியும், தனித்தனியா ஒவ்வொரு இதுக்கு வந்து எவ்வளவு வந்து பொட்டன்ஷியல் டிராப் இருக்குன்னு சொல்லி வந்து கனெக்ட் பண்ண முடியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஆர் ஈக்குவலன் முதல்ல வந்து கண்டுபிடிச்சு வச்சிருவோம். இது கனெக்டட் சீரிஸ்னாவே என்ன பண்ணுவோம், R1 பிளஸ் R2 அப்படின்னு போடும் ரைட்டா, R1 பிளஸ் R2. அப்ப என்ன ஒரு இங்க ஒரு 4 ஓமு, இங்க ஒரு 6 ஓமு, அப்ப ரெண்டையும் கூட்டினா 10 ஓம் இருக்கட்டும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஐக்கான ஈக்குவலன் பார்ப்பேன். சரிடா, ஐ வந்து டோட்டல் அது ஐ ஈக்குவலன் கூட சொல்லலாம். ஐ ஈக்குவலன் அது ஐ டோட்டல் அப்படின்னு பார்ப்பேன். ஐ வேணா என்ன பண்ணும், வி பை ஆர் அந்த ஃபார்முலா வந்து எடுத்திருக்கேன். இப்ப வி என்பது டோட்டல், வி டோட்டல் எவ்வளோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் 2 வோல்ட் வந்து பேட்டரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப வி வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. இப்ப ஆர் என்பது ஈக்குவல் ரைட்டா, நம்ம ஐ டோட்டல் பார்க்கனாவே வி டோட்டல் டிவைட் பை வந்து ஆர் டோட்டல் தான் எடுக்கணும். அப்ப என்ன வரும் 10 அப்படின்னு எடுப்பேன். ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 0.2 அப்படின்னு வருமா. இப்போ 0.2 வந்து ஆம்பியர் அப்படின்னு இருக்கட்டும். இப்ப இதை வச்சு என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கலாம், என்ன பண்ண போறோம்னா ரெண்டு இருக்கு ரைட்டா, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னு 4 ஓமு, இன்னொன்னு என்னன்னா 6 ஓம். இது வந்து 4, இது வந்து 6. இப்ப இதுல வந்து ஒரு வோல்டேஜ் ஸ்டாப் நடக்கும், இதுல வந்து ஒரு வோல்டேஜ் ஸ்டாப் நடக்கும். அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப நான் வந்து என்னன்னா இது R1 வச்சுக்கிறேன். ஸோ அதனால வந்து இந்த இது வந்து R1, இது வந்து R2. அப்ப என்ன பண்ணிடுறேன், R1ல எவ்வளவு வந்து வோல்டேஜ் ஸ்டாப், R1ஓட வோல்டேஜ் ஸ்டாப் பார்க்குறேன். V ஈக்குவல் டு IR. I என்பது சேம், அதனால என்ன வரும், இந்த 0.2 தான் வந்து எல்லா இதுலயும் வரும். அப்ப நான் 0.2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். R என்ன, இந்த R1ஓட R போடணும் ரைட்டா. அப்ப என்ன 4 வரும் ரைட்டா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன 4 2 8, அப்போ 0.8 வோல்ட் அப்படின்னு வரும். இது இருக்கட்டும், இது எதில் கண்டு R1ல பார்த்துருக்கோம். இப்போ R2 என்ன, அதே ஃபார்முலா தான், V ஈக்குவல் டு IR தான். ஆனால் அந்த R2க்கான என்ன, அந்த R-ஓடது என்ன R2ஓடது எடுக்கணும் அவ்வளோதான். இப்போ I என்பது சேம் தான், அப்போ 0.2 தான் எடுப்பேன். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொன்னேன், கரண்ட் என்பது சேமா இருக்கும், வோல்டேஜ் என்பது டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால தான் வோல்டேஜ் வந்து வேரியா இருக்கு, கரண்ட் வந்து சேமா அப்படியே எடுக்கிறோம். இப்போ R2ஓடது என்ன, R2 மீன்ஸ் வந்து 6 ஓம் ரைட்டா. அப்ப அந்த 6 ஓமோட இது போடுவேன், அப்ப 6 போடுவேன், 6 ரெண்டு என்ன 12, அப்போ 1.2 வோல்ட். அப்ப 0.8 1.2, 0.8 1.2 ஆப்ஷன் டில இருக்கு.